அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சாதகன், ஞான பயிற்சி பெறுபவன், ஞானத்தை அடைய விரும்புபவன், ஞானிகளையும் அஞ்ஞானிகளையும் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பான் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஞானிகளை பார்க்கும்போது இன்ஸ்பயர்ட் ஆவான், இன்ஸ்பிரேஷன் ஆகும். அதுவே கஷ்டம்தான். ரொம்ப டிபிக்கலான கொஸ்டின். ஏன்னா ஞானி எப்படி வேணா இருப்பார். ஸோ அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ கண்ணன் காலத்துல நான் வாழ்ந்திருந்தா கண்ணனை நான் எப்படி பார்த்திருப்பேன்னு எனக்கு தெரியாதே. அவர் வெண்ணெயை திருடுவாரு, என்ன வேணா பண்ணுவாரு. அப்ப அங்க அது ஞானமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். முதல்ல இது ஞானியா அஞ்ஞானியா அப்படின்னு எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது கன்ஃபியூஷனு. பட் இருந்தாலும் கேள்வி இவர் ஞானி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்ப அதுல ஞானிகளை பார்க்கும்போது அங்க ரசிப்பதை தவிர எனக்கு வேற வேலை இல்லை. அதுல எனக்கு என்னுடைய குரு சொன்னது அங்க ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா, அதுல இன்ஸ்பயர் ஆகி ஒரு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் அதை ரசிப்பதற்கும் ஒரு உந்து சக்தியை எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு உத்வேகத்தை எடுத்துக்கொள்வதற்கும் என்ன ஞான வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஞானியரை எடுத்துக்கிறேன். அப்படி அடுத்து அஞ்ஞானிகள், ஞானத்தில் இல்லாதவர்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நிறைய விஷயத்துல நான் எடுத்துக்கொண்டதே. ஏன்னா அஞ்ஞானிகளை நான் பார்த்து கஷ்டப்படுவேன், இவர்கள் இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு சொன்னோம்னா, முக்தாபாய் பின்னி பெடல் எடுத்துடுறா தாட்டி ஜபங்கத்துல. நீ யார் அவங்கள சொல்ல? அனைத்தும் பிரம்மமான பின்னு நீ எங்க குறைய கண்டுபிடிக்கிற? தங்கத்துல என்ன குறை இருக்குன்னு நீ குறைய கண்டுபிடிக்கிற? எல்லாம் உனக்கு சகிப்புத்தன்மை இல்லை, உனக்கு அபிமானம். இந்த அபிமானம் சகிப்புத்தன்மை அற்ற தன்மையை தான் குற்றத்தை கண்டுபிடிக்கும். ஒரு சாதகனுக்கு இது கண்டிப்பா இருக்கக்கூடாது. அப்ப அவன் முதல்ல எதையும் குற்றமாக பார்க்க கூடாது என்கின்ற பேசிக் கேரக்டர் வரணும். ஏன்னா எல்லாமே அவன் அனுமதியோடு நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது தவறு, இவர்கள் தவறு செய்கிறார்கள், இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், இவர்கள் வேதனைப்படுகிறார்கள் அப்படின்னு அதை குறையாகவோ குற்றமாகவோ அப்படின்னு பார்த்தா அவன் முன்னேறவே முடியாது. ஏன்னா அது அபிமானத்துல கொண்டு போய் முடியும். இவர் ஏதோ சாதகம் மாதிரி, அவர்கள் ஏதோ முட்டாள்கள் மாதிரியும், ஐயையோ இப்படி கஷ்டம், இவர் அவரை பார்த்து இறக்கப்படுகிற மாதிரியும் இருப்பது ஒரு அபிமானம் சகிப்புத்தன்மையற்ற தன்மையில கொண்டு போய் முடிஞ்சிடும். அப்ப அஞ்ஞானத்தை எப்படிதான் பாக்குறது அப்படின்னா, சூப்பரா எப்படி ஞானத்துல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குதோ அங்கேயும் அவன் ஞானத்துல இருந்து இன்ஸ்பிரேஷன் தான் எடுக்கணும். சூப்பரா ஞானதேவர் சொல்லியிருக்கிறார்ல, பாலும் நீரும் கலந்திருந்தால் பாலை மட்டும் பிரித்தெடு. உன்னை யார் நீரை பார்த்துட்டு கஷ்டப்பட சொன்னது? அங்க இருக்கிற பாலை பார்த்து குடிச்சிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிறதான். அப்ப அஞ்ஞானிகளை பார்க்கும்போது என்னன்னா, விருப்பு வெறுப்பு என்னும் பாம்புகளோடு கஷ்டப்படாமல் இருக்கிறான், அதில் விடாம வேற இருக்கிறான். அப்போ அவன் அவனுக்கு ஒரு மைண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. அசுரன் எப்பயுமே அசுரனுக்கு மைண்ட் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அப்ப தேவன் அசுரனை பார்த்து என்ன எடுத்துக்கிறணும்? எவ்வளவு வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதெல்லாம் தெரியல, அவன் சூப்பரா அதே விருப்பு வெறுப்புலயே தைரியமா இருக்கிறான். அப்போ எனக்கு எதுக்கு அவனை அந்த தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகுது. நமக்கே பயப்படணும், ஐயோ நான் வந்துருவேனா, நான் வர, எனக்கு குரு கிடைச்சிருக்காரு, குரு அருள் இருக்கு, எனக்கு நாலேஜ் இருக்கு, சாதகன் அப்படின்னு நான் நிறைய வந்துட்டேன். அப்ப அவனை விட 10 மடங்கு தைரியம்ல எனக்கு இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதற வேண்டியது இருக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு, சின்ன விஷயத்துலாம் இது சரியா தப்பா, எல்லாத்துக்கும் கில்ட்டி ஃபீலிங்கு, குழப்பம். ஆனா அங்க பார்த்தா இல்லவே இல்லையே. எவ்வளவு லாஸ் ஆகுறான், அடிச்சு தூள் கிளப்புறான், வேதனைப்படுவான், கஷ்டப்படுறான்னு பார்த்தா அடுத்து முன்னேறி கொண்டு இருக்கிறான். வீழ்ந்தவன்லாம் எந்திரிச்சு முன்னேறிட்டு இருக்கான், எவன் வந்தபாடு இல்லை. அப்ப அவனால் அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ விருப்பு வெறுப்புலையுமே இவ்வளவு வைராக்கியமாக தைரியமாக அதுலயும் அவன் சந்தோஷப்படுவதாக நினைத்து கொண்டு அவனே இருக்கும்போது அப்ப அவன் இன்ஸ்பிரேஷன் தானே. அப்ப அதுல 1% நமக்கு இங்க இருந்துச்சுன்னா, நம்ம ஞானத்துல
நமக்கு எப்படி இருக்கும்? அப்ப அங்க ஒரு கஷ்டப்படுறான், அவன் கஷ்டத்தை பொருட்படுத்தாம மீண்டும் அந்த கஷ்டத்தை நோக்கி செல்கிறான். அப்ப ஞானப்பாதையில் செல்லும்போது என் புலன்களால் நான் கஷ்டப்படுகின்றேன், ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நான் முன்னேறி செல்ல வேண்டும். புலன்களுக்கு தீனி போட்டே அசராம முன்னேறுறான். அப்ப புலன்களை கட் பண்ணிட்டு நான் முன்னேறதுல எவ்வளவு சுலபம், எவ்வளவு ஈஸி. அவன் தான் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது, விஷயத்தில் தான் வெறுப்பு இருக்க வேண்டுமே ஒழிய விஷயத்தை அனுபவிப்பன் மீது வெறுப்பு பரிதாபம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது எல்லாமே கண்ணனின் அனுமதியோட நடக்குது. அதான் தாட்டி ஜபங்கத்துல சொல்லியிருக்கு. எல்லாம் பிரம்மத்தோட அனுமதியோட தான் நடக்குது. நீ மட்டும்தான் பிரம்மமோ, ஓ நீ தான் ஞானி, அவன்லாம் முட்டாளா, அவனின் அனுமதியோடு எல்லாம் நடைபெறுதுன்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு பார்த்துட்டு போக வேண்டியதானே. அதை ஏன் குற்றமா பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு தன் அண்ணாவுக்கு சொல்வதாக வருது. ஸோ அங்க வந்து சூப்பரா அவர்களின் தைரியம், அவர்களின் விடாமுயற்சி, எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மேலே எழுறது, படுற கஷ்டத்தை பொருட்படுத்தாம மீண்டும் கஷ்டத்தை நோக்கி அசராமல் முன்னேறும் தன்மை. இதுல 10% நமக்கு இருந்துச்சுன்னா அடிச்சு புலன்கள்லாம் வெட்டிய போட்டு விஷயங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் அங்கிருந்து அவர்களிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2வது, அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, என்னுடைய ஞானப்பாதையில் யாரையும் குற்றமா பார்க்க கூடாது. நான் குற்றமா பார்த்தா எப்படி, நான் அவனுக்கு அபிமானம் வந்ததாகி விடுமே, அவன் தவறு செய்கிறான் அப்படின்னு. அப்ப சூப்பரா அவன் சந்தோஷமாக இருந்தால், அந்த சந்தோஷத்தில் எனக்கு சந்தோஷம் வந்தால் மட்டுமே நான் பொறாமையற்றவன் என்று புலப்படுகிறது, ஈகோ இல்லாதவன் என்று புலப்படுகிறது. சந்தோஷத்தில் சந்தோஷம் வரணும், ஏக்கம் வந்துடக்கூடாது. அவனை மாதிரி நானும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் தப்பு. எனக்கு அந்த விஷயம் வேணும்னு நினைச்சா தப்பு. விஷயத்தில் வைராகியமாக இருந்து கொள். அவன் சந்தோஷம், குழந்தை சிரிக்குது, பார்த்தா சந்தோஷம் தானே வரணும். குழந்தை அறியாமையில் சிரிக்கிறதோ அப்படின்னு எடுத்தோம்னா அது அந்த சிரிப்புங்கிறது அவன் கடவுள் வந்து நமக்கு முன்னாடி ஒரு சீனை காட்டுறான். அந்த சீன்ல சந்தோஷப்பட வேண்டிய சீன்ல நான் சந்தோஷப்பட மாட்டேன் அப்படி டைரக்டர் நான் குறை சொல்ற மாதிரி ஆயிரும். நான் சாதகன், படம் முன்னாடி ஓடிட்டு இருக்கு. ஒரு திரைப்பட ரசிகன் திரைப்படத்தை எப்படி பார்க்கணும்? அதுல ஹீரோவும் இருப்பான், வில்லனும் இருப்பான். அப்ப நான் வந்து ரசிகனாக வேண்டும் என்றால் அந்த வில்லத்தனத்தையும் அது எப்படி கொண்டு போறான் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அப்ப வந்து நான் அங்க ஒருவன் சந்தோஷப்படும் போது நான் சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் சாதகன் முறை. ஆனா அஞ்ஞானி என்ன பண்ணுவான்னா, ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா பொறாமப்படுவான், ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா அவனை மாதிரி நமக்கு வேணும்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தன் சந்தோஷப்படுறதா இருந்தா அந்த குரோதம், அடுத்தவன் சந்தோஷத்தை பார்த்து கோபம் இருமடங்காய் வருவது, அடுத்தவன் சந்தோஷத்தை பார்த்து ஒருத்தனுக்கு கஷ்டம் வருது, அதெல்லாம் வந்து குரோதம், அசுர லட்சணம். இந்த அபிமானமும் அசுர லட்சணம், குரோதமும் அசுர லட்சணம். அப்போ ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறாருன்னா ஓகே, லெட் இட் பி சந்தோஷம். உடனே நம்ம வந்து அடுத்த உறவு பண்ணக்கூடாது. அவர் விஷத்தை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறார், இது டெம்பரரி சந்தோஷம், நாளைக்கு இவன் கஷ்டப்படுவான், அதெல்லாம் நம்ம ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்? என் முன்னாடி ஒரு காட்சி வருகிறது, சந்தோஷமான காட்சி, அவனே சந்தோஷமாக இருக்கிறான்னா நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும்? விஷத்தை சாப்பிடுறவனே சந்தோஷமா இருக்கிறான்னா நான் வெறும் பழைய சோறு சாப்பிடுறவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்? அது இன்ஸ்பிரேஷன் தானே எனக்கு. ஸோ அவனை பார்த்து சந்தோஷமா இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படணும். அடுத்து கஷ்டப்படுபவனை பார்த்து கஷ்டப்படணும். ஆனா நம்மால் என்ன பண்ணுவான், கஷ்டப்படுத்தவனை பார்த்தவொன்னே இவனுக்கு வந்து அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபைட், ஆகா அவன்லாம் கீழே நம்ம எல்லாம் மேலே அப்படின்னு ஒரு ஈகோ வரும். கஷ்டப்படுறவனா பார்த்துட்டு அந்த மேல்நிலையில இருந்து தான் ஹெல்ப் பண்ண போவான். அவன் கீழே, ஒருத்தன் கஷ்டப்பட்டான், நல்ல லவ்ஹிஹி அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, வேதனைப்படுறான், கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைக்கும் போதே இவன் கஷ்டப்படாம இருக்கிறான், ஸோ அதனால் நான் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வரக்கூடாது. அவன் கஷ்டம் என் கஷ்டம் ஒண்ணுதான். ஸோ அவன் கஷ்டப்படுவதை பார்த்து அந்த ஃபீலை மேட்ச் பண்ணி அவனை கஷ்டப்படுகிறான் அப்படின்னு அவன் ஃபீலோட நான் மேட்ச் பண்ணணும். சந்தோஷப்படும் போது அவன் ஃபீலோட மேட்ச் பண்ணணும். அவன் சந்தோஷப்படும் போது நான் சந்தோஷப்பட வேண்டும். அப்பதான் போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, ஏக்கம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, குரோதம் இருக்காது.
அதே மாதிரி அடுத்தவன் கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்பட்டால் தான் தெய்வீக லட்சணத்தில் என்ன சொன்னாரு? தயை. தயை வரணும், கருணை வரணும். ஸோ தயையும் கருணையும் வரணும். அடுத்தவன் கஷ்டப்படும் போது பார்க்கும்போது, அடுத்தவன் சந்தோஷப்பட பார்க்கும்போது சந்தோஷம் வரணும். ஸோ இதுதான் வந்து சாதகன் முறையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பதில். ஸோ இந்த சாதகன் வந்து தன்னை ஞானி நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்தை திருத்த போறேன்னு நினைச்சுக்கிட்டு இவர்கள்லாம் கஷ்டப்படுகிறார்களே, இவர்கள்லாம் இப்படி இருக்கிறார்களே அப்படின்ட்டு சினிமாவுக்கு விமர்சனம் எழுதுற மாதிரி விமர்சனம் எழுதிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. எல்லாமே ப்ராசஸ் தானே. எல்கேஜி பையன் ஏன் சரியா எழுதலை, அதை ரசிக்கலையா? ஐயையோ அஞ்ஞானி, எழுத தெரிய முட்டாள் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கோம். அப்படிதானே நம்ம வந்தோம். அதனால ரசிக்கிறோம். ஞானி எப்படி பார்க்குறான்? எல்லாத்தையும் அனைவரையும் முக்தர்களாக பார்ப்பான். அவன் கண்களுக்கு ஞானியாக தான் தெரியும். நான் எப்படி பார்க்குறேன்னு அப்படிதானே தெரியும். ஒரு விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னு அப்படிதானே எனக்கு தெரியும். அதான் சொன்னார்ல அர்ஜுனன் சொன்ன மாதிரி ஒரு அத்தியாயத்துல, சிம்மம் தன் பிம்பத்தை பார்த்து போராடி கொண்டிருக்கும் போது கண்ணன் வந்து என்னை காப்பாத்தினான். அப்ப இங்க தெரிவதெல்லாம் என்னுடைய பிம்பம். அவன் கஷ்டப்படுறான், நான் இது என்னுடைய பிம்பம் தானே. அவன் கஷ்டப்படுறான், இவன் அஞ்ஞானியாக இருக்கிறான், என்னுடைய பிம்பம் தானே. அவன் வேதனைப்படுகிறான், என்னுடைய பிம்பம் தானே. அப்ப ஞானிய ஆகணும் அப்படின்னா ஞானியின் பார்வை தானே நான் கொண்டு. ஞானி எல்லாத்தையும் எப்படி பார்க்கிறான்? அனைவரையும் முக்தர்களாக பார்க்கின்றான், அனைவரும் ஞானியாக பார்க்கின்றான், அனைவரையும் ஒன்றாக பார்க்கின்றான், அனைவரையும் பரபிரம்மமாக பார்க்கின்றான். ராதை, செடி, கொடி, மண் எல்லாத்தையும் கண்ணனா பார்க்கிறா. அப்ப அனைவரையும் நான் கண்ணனாக தான் பார்க்க வேண்டும். அனைத்தையும் கண்ணன் ரூபமாக தான் நான் பார்க்க வேண்டும். அப்ப அனைத்தும் கண்ணன் சொன்ன போது அங்க குற்றம் குறை, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே அப்படி இருக்கிறார்களே அப்படின்னு பார்க்க முடியாதல்லவா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படும் போது சந்தோஷம். அவர்கள் கஷ்டப்படுவதாக பார்ப்பதே ஒரு ஈகோ தான். சரி, எனக்கு தெரிஞ்சிருச்சு கஷ்டப்படுவதாக பார்த்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம வந்து இந்த தயை, தெய்வீக லட்சணத்துல தயை வந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பெருப்பு இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம, அகங்காரம் இல்லாம நான் ஹெல்ப் பண்ணணும். இந்த விருப்பெருப்பு அகங்காரம் இல்லாம ஹெல்ப் பண்ணணும்னாலே அவன் கஷ்டப்படுறான்னு ஃபீல் வந்துட்டாலே எனக்கு அகங்காரம் ஆயிரும். அவர் ஒரு ரோட்ல போறவர் வந்து வழி கேட்கிறாரு, ஐயா இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கேட்டா, அவன் கஷ்டப்படுறான்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? கஷ்டப்படலை, அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, நம்மிடம் கேட்கிறார், நம்ம சொல்றோம், அதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அவன் கஷ்டப்படுறான்னா ஒரு விஷயம் தெரியல, அது நம்ம போய் சொல்றோம். ஒருத்தன் வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறான், நான் அவன்கிட்ட போய் இதுதான்ப்பா வழின்னு நான் சொல்ல போறேன். ஸோ அங்க வந்து யாரும் கஷ்டம்லாம் படலை. ஏபிசிடி எழுதும்போது குழந்தை ஏ அப்படின்னு எழுதும்போது கிரிக்கிட்டு தான் எழுதும். இது கூட தெரியல, குழந்தை இவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருக்க. அப்ப அஞ்ஞானிகள் எல்லாம் வந்து நம்ம பிஹெச்டிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவன் ஏன்னு எழுதிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கேவலமாலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ப்ராசஸ், நம்ம அப்படிதான் வந்தோம். ஸோ அதை வந்து பரிதாபமாகவோ கேவலமாகவோ குற்றமாகவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ப்ராசஸ் என்று அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையில அவர்களுக்கு உதவிதான் செய்ய வேண்டும். கஷ்டப்படுகிறார்கள் என்று உதவி செய்வது அகங்காரமாகிவிடும். அவர்களுக்கு தெரியவில்லை என்று உதவி செய்கிறேன், ஏன்னா எல்லா விஷயம் எல்லாத்துக்கும் தெரியாது. நான் வெளியூருக்கு போத்தா நான் அட்ரஸ் கேட்டு தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி தெரியவில்லை என்பதற்காக உதவி செய்ய வேண்டும். அவர்கள் வந்து கஷ்டப்படுவதாக தோன்றினால், சந்தோஷப்படுவதாக இருந்தால் அந்த சந்தோஷத்தை மேட்ச் பண்ணி இவர்கள் எப்போதும் இப்படியே சந்தோஷமாக இருக்க வேண்டும், இறைவா இவர்களை இப்படி சந்தோஷமாக வைத்துவிடு என்று வாழ்த்த வேண்டும். அப்போதான் எனக்கு பொறாமை வராது. ஆனா ஏக்கம் பொறாமையில சந்தோஷப்படுறதுக்கும், அந்த ஏக்கம் பொறாமை இல்லாமல் சந்தோஷப்படுறதுக்கும் நான் விஷயத்தில் ஆசை இல்லாமல், அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சந்தோஷப்படுறா எனக்கும் வேணும், சே அவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு அது வேணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அவர்களும் சந்தோஷமா இருக்கிறார்கள், அதை வந்து தைரியமாக எடுத்துக்கொண்டு இன்ஸ்பயர் ஆகும் முன்னேறி செல்லலாம். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.